ஓம் சாந்தி. 14/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். இன்றைக்கு பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. கேள்வி: புத்தி யோகம் தூய்மையாகி தந்தையிடம் ஈடுபடுவதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது? பதில்: 7 நாள் பட்டி. யாராவது புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர்த்தி வையுங்கள். இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பை அகன்றுவிடும். மேலும் குப்தமான, அதாவது மறைமுகமான தந்தை, மறைமுகமான படிப்பு மற்றும் மறைமுகமான ஆஸ்தியை பற்றி அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழப்பமடைந்து விடுவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 7 நாள் பட்டி என்றால் 7 நாள் பாடமுறை பற்றி பாபா இங்கே சொல்கின்றார். பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அவற்றை சொல்லிவிட்டு பிறகு அதன் அர்த்தத்தை சொன்னால் பேச்சு திறமை வந்துவிடும். எதுவரை சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பது தெரிய வரும். குழந்தைகளான உங்களுடைய புத்தியிலோ மேலிருந்து தொடங்கி மூலவதனம், சூக்ஷ்மவதனம் மற்றும் ஸ்தூலவதனத்தின் முதல் இடை கடைசியின் இரகசியம் ஜொலிக்கின்றது. பாபாவிடமும் இந்த ஞானம் உள்ளது. அவர் அதை உங்களுக்கு சொல்கின்றார். இது முற்றிலும் புதுமையான ஞானமாகும். சாஸ்திரங்கள் முதலியவற்றில் பெயர் உள்ளது என்ற போதிலும் அந்த பெயரை சொல்வதால் அதிலேயே ஒட்டிக்கொள்வார்கள். வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள். இங்கோ முற்றிலும் எளிமையான முறையில் பாபா புரிய வைக்கின்றார். பகவான் வாக்கு: என்னை நினைவு செய்யுங்கள், நான் தான் பதீத பாவனன் ஆவேன். ஒருபோதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா விஷ்ணு சங்கரர் முதலியவர்களையோ பதீத பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள். சூக்ஷ்மவதனவாசிகளையும் நீங்கள் பதீத பாவனர் என்று சொல்லுவதில்லை எனும்போது ஸ்தூல வதனத்தின் மனிதர்கள் எப்படி பதீத பாவனராக ஆக முடியும்? இந்த ஞானமும் கூட உங்கள் புத்தியில்தான் உள்ளது. சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக வாக்குவாதம் செய்வது நல்லதில்லை. அதிகமான வாத விவாதங்கள் ஆகிவிடும். ஒருவர் மற்றவரை தடியால் அடிக்கவும் தொடங்கிவிடுகிறார்கள். உங்களுக்கோ மிகவும் சகஜமாக புரிய வைக்கப்பட்டுள்ளது. சாஸ்திரங்களின் விஷயத்தில் அதிகமாக செல்ல தேவையில்லை. முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆவதற்கானது. தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் முக்கியமானதாகும். மற்றவை விவரமானவை. விதை எவ்வளவு சிறியதாக உள்ளது? மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் உள்ளது. எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கியிருக்குமோ அதேபோல இந்த முழு ஞானமும் கூட விதையில் அடங்கியுள்ளது. உங்களுடைய புத்தியில் விதை மற்றும் மரம், அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். எந்த விதமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதுபோல வேறு யாரும் புரிந்து கொள்ள இயலாது. மரத்தின் ஆயுளையே மிக நீண்டதாக எழுதிவிட்டார்கள். பாபா வந்து விதை மற்றும் மரம் அல்லது டிராமா சக்கரத்தின் இரகசியத்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி ஆவீர்கள். யாரேனும் புதியவர்கள் வருகிறார்கள், பாபா மகிமை செய்கின்றார், சுயதரிசன சக்கரதாரி என்று அழைக்கிறார் என்றால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தங்களை குழந்தைகள் என்றே புரிந்து கொள்வதில்லை. இந்த தந்தையும் குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கின்றார். ஞானமும் குப்தமானது, ஆஸ்தியும் குப்தமானது.
புதியவர்கள் யாராவது கேட்டால் குழப்பமடைவார்கள். அதனால்தான் முதலில் வந்ததுமே 7 நாள் பட்டியில், அதாவது 7 நாள் பாடமுறை படிப்பதில் அமர்த்தி வைக்கப்படுகிறார்கள். பாகவதம் மற்றும் இராமாயணத்தை கூட 7 நாட்கள் வைக்கிறார்கள். உண்மையில் இப்போது இந்த நேரத்தில் 7 நாட்கள் பட்டி வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கும்போது புத்தியிலே இருக்கின்ற குப்பைகள் எல்லாமே வெளியேறிவிடட்டும், தந்தையிடம் புத்தியின் யோகம் ஈடுபட வேண்டும் என்றுதான் இவ்வாறு செய்யப்படுகிறது. இங்குள்ள அனைவரும் நோயாளிகள் ஆவார்கள். சத்யுகத்தில் இந்த நோய்கள் எதுவும் இருப்பதில்லை. இது அரை கல்பத்தின் நோய் ஆகும். 5 விகாரங்களின் நோய் மிகவும் பெரியது. அங்கோ அனைவரும் ஆத்ம அபிமானிகளாக இருப்பார்கள். நாம் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறோம் என்று முதலிலேயே அவர்களுக்கு சாட்சாத்காரம் கிடைத்து விடுகிறது. அங்கே அகால மரணம் ஒருபோதும் நடப்பதில்லை. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: சதா முகமலர்ச்சியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவியை தந்து கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியிலேயே இருக்க வேண்டும். 2வது, ஞானம் சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்குத்தானே புத்துணர்ச்சி அளித்து கொள்ள வேண்டும். அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வரதானம்: மாயையின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜீத் மற்றும் மோகஜீத், மாயையை வென்றவர் மற்றும் மோகத்தை வென்றவர் ஆகுக. மாயையின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயையை வென்றவர் மற்றும் மோகத்தை வென்றவர் ஆகுக. விளக்கம்: இப்பொழுது தங்கள் நினைவின் மூலம் பழைய ஒப்பந்தங்களையெல்லாம் நீக்கிவிட்டு தனியானவர் ஆகிவிடுங்கள். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்கள், ஆனால் துணையாக இருக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையை மட்டும் துணைவராக ஆக்கிக்கொண்டால் மாயையின் சம்பந்தங்களில் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். நீங்கள் பிறகு மாயாஜீத், மாயையை வென்றவராகவும் மோகத்தை வென்றவராகவும் வெற்றியாளராகவும் ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை சிறிதளவேனும் யார் மீதாவது மோகம் இருந்துவிட்டால் தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக வெறும் முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஆகையால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சிதான். இதுதான் நஷ்ட மோகா, மோகத்தை வென்ற நிலை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர்கள்தான் வெற்றி மாலையில் மணியாக வருவார்கள். ஸ்லோகன்: சத்தியம் என்ற விசேஷ தன்மையின் மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்கச் செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: ஒவ்வொரு குழந்தையும் ஒரே சீரான சிரேஷ்டமான ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்தவராக, ஏகாந்தவாசியாக, அசரீரியாக, ஒற்றுமையை நிலைநாட்டுபவராகவும், ஏக்னாமி மற்றும் எகானமியின், அதாவது ஒரு தந்தையின் நினைவிலேயே இருப்பவராகவும் சிக்கனத்தின் அவதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார். ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளை புரிந்து கொண்டு அவற்றுக்கு மதிப்பளித்து, ஒருவர் மற்றவருக்கு தேவையான சைகைகளை கொடுத்து, கொடுக்கல் வாங்கல் செய்து, தங்களுக்குள் பரிவாரத்தின் சக்தியின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்களுடைய பரிவாரம் அல்லது குழுவின்
ஒற்றுமையின் சக்தி முழு பிராமண பரிவாரத்தின் குழுவையும் அழைத்து வருவதற்கு நிமித்தமாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.